அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தை ஒரு தாவாவாக எடுத்து 10 மாத செயல் திட்டமாக செயல்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் சிறுவர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பழகினார்கள் என்ற மையக்கருவை அடிப்படையாக கொண்டு இந்த மாதத்தினுடைய செயல் திட்டத்தை தாவாவாக செய்து வருகின்றோம். ஆழ்வார்த்தினர் கிளையை சார்ந்த மதர்சா மாணவர்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக மதர்சா மாணவர் இஸ்மாயில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த மாதிரியான பேச்சின் ஒழுங்குகள் குறித்து வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்துருக்காங்க என்ற செய்திகளை நமக்கு விளக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு மொழியானது மிகவும் கண்ணியமாகவும் மக்களுக்கு பயன் தரும் வகையில் தான் அமைந்திருந்தது. அதற்கு சான்றாக சில செய்திகளை பார்ப்போம். கெட்ட வார்த்தைகள் பேசுபவராகவோ சாபமிடுபவராகவோ ஏசுபவராகவோ இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. ஒருவரை கண்டிக்கும் போது கூட அவருக்கு என்ன நேர்ந்தது, அவர் நெற்றி மண்ணில் படட்டும் என்றே கூறுவார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 6046வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. இன்றைய கால மக்கள் மிகவும் எளிதாக சாபமிடுறாங்க, மக்களை ஏசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தைகள் இளைஞர்கள் மத்தியிலே ரொம்ப சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி அவங்களே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னொரு செய்தியில் பார்க்கும்போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கையாகவும் செயற்கையாகவும் அருவருப்பான பேச்சுகளை பேசாதவராக இருந்தார்கள். மேலும் நற்குணமுடையவரே உங்களில் சிறந்தவர் என்றே கூறுவார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 6035வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. நம்ம மக்களே அண்டை வீட்டாரை பற்றியே ரொம்ப அருவருப்பாக பேசுவாங்க, அவங்க கிட்டே பேசுவாங்க. அவங்க மனம் புண்படுதா இல்லையான்லாம் பார்க்காம அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கற்றுருக்காங்கன்னா, அருவருப்பான பேச்சுகளை அவங்க இயற்கையாகவும் செயற்கையாகவும் பேசாதவராக இருந்தாங்க. அதாவது மக்களுக்கு ரொம்ப புண்படுத்துற மாதிரி பேசாம மிகவும் கனிவாகவும் கண்ணியமாகவும் பேசியிருக்கிறாங்க. இது மூலியமா நம்மளுக்கு எப்படி பேசணும், எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லி மிகவும் அழகிய முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு பேச்சினுடைய ஒழுங்குகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தை மாணவர் இஸ்மாயில் அவர்கள் ரொம்ப அழகான முறையில் விளக்குனாங்க. ஆனால் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இதை பல முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் இது மாதிரியான ஏராளமான பேச்சின் ஒழுங்குகள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லணும்னா, அவர்களை எதிரிகள் விமர்சனம் செய்யக்கூடிய மாதிரியான பேச்சுக்களை பேசும்பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நேரங்களில் ரொம்ப கண்ணியமான பதில்களை கொடுத்துருக்காங்கன்ற நிறைய வரலாற்று செய்திகளை பார்க்க முடியுது. ஒரு முறை யூதர்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அஸ்ஸாமு அலைக்க அப்படின்னு சொல்கிறாங்க, உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்கள ஏசக்கூடிய வகையில் ஒரு வாழ்த்து செய்தியே வேறு மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திட்டக்கூடியவராக இல்லாமல் வலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நளினமான முறையில் பதில் கொடுத்த செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரியான விஷயங்கள் பேச்சின் ஒழுங்குகளில் கிடைக்கின்றது. அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு இன்னும் பல விஷயங்களில் முன்மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே அவங்க ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் தனக்கென்று ஒரு கர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் மற்றவங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நபராக இல்லாமல் மக்களோட மக்களாக ரொம்ப எளிமையான நபராக வாழ்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய எளிமையான வாழ்க்கைக்கு எந்தெந்த மாதிரியான சான்றுகள்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கின்றது என்ற விஷயத்தை மதரசா மாணவர் ஆதில் அவர்கள் நமக்கு இப்போ விளக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிடும் கருவியை கொண்டு பொது நீதியில் உள்ள சதக்கா ஒட்டகத்திற்கு தம் கையால் அடையாளமிட்டு கொண்டிருந்ததை கண்டேன். அறிவிப்பவர் அனஸ் ரலி, நூல் புகாரி 1502. இந்த ஹதீஸ்ல என்ன புரியுதுன்னா, எவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தா கூட ஒரு சின்ன சின்ன வேலையை கூட அவங்களே செய்யறாங்க. இதுல இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்ப்போம். கிப்லா திசையில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலியை கண்டார்கள். அவர்கள் முகத்தில் அதிருப்தி காணப்பட்டது. அவர்கள் எழுந்து தம் கையால் கல்லை கொண்டு சுவற்றில் சுரண்டி சுத்தம் செய்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் அலி, நூல் புகாரி 417. இந்த ஹதீஸ்ல என்ன புரியுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தா கூட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு புரியுது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மூலமாக மட்டும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிமுறையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் கிடையாது.
எந்த அளவுக்கு வந்து மக்களோடு மக்களாக வாழ வேண்டும், அவங்கள்ட்ட நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பரப்பணும், அதை செயல்படுத்தி காட்டணுங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்குது. இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த அம்சத்தை வந்து கடைபிடித்த நபராக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா வாழ்க்கை அம்சங்களையும் பார்த்தோம்னா எளிமைன்ற விஷயத்தை ரொம்ப அதிகமாக அவர்கள் வெளிப்படுத்தி காட்டிய நபராக இருந்திருக்கிறாங்க. இப்போ மாணவர் ஆதில் அவங்க சொன்ன செய்தியில கூட பள்ளிவாசனுடைய சோற்றில் வந்து வேற ஒரு நபர் எச்சில் துப்புன அந்த விஷயத்தை பார்த்த நபிசாசம் அவர்கள் அந்த எச்சிலை வந்து தன்னுடைய கையால் கல்லை கொண்டு சுரண்டி எடுத்தாங்கன்ற செய்தியை வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கு மக்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய அசுத்தமான விஷயங்களை கூட சுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. சாலைகளில் போகும் பொழுது அவங்க அசுத்தம் ஏற்படுத்துகிறாங்க, மக்களுக்கு நோவினை தரக்கூடிய வகையில். மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாடமாக எடுத்துக்கிட்டு அபிசாசம் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பிற மக்களுக்கு நோவினை தரா மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம எந்த கட்டத்திலையும் செய்யக்கூடாது. எளிமைன்ற விஷயத்தை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு கடைபிடிக்கக்கூடிய அந்த முன்மாதிரியை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையிலிருந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அடுத்ததாக நபிசாசம் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு இன்னும் வேறு பல விஷயங்களில் முன்மாதிரியான அம்சங்கள் நிறைய இருக்கின்றது. இன்றைக்கி முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழுகையின் மூலமாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம், நோன்பு அதிகமாக பிடிப்பதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போயிடலாம், தான தர்மங்கள் அதிகமாக செய்வதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்ற நம்பிக்கையில் இது போன்ற அமல்களை வந்து அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இன்னும் உம்ரா ஹஜ்ஜு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செல்வம் படைத்தவர்கள் அதிகமாக செய்கிறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அமல்களை செய்து கொண்டே நிறைய தீமையான காரியங்களை, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோம்னா தங்களுடைய நாவை பயன்படுத்தி தங்களுடைய மர்ம உறுப்பை பயன்படுத்தி அவங்க செய்யக்கூடிய பாவமான காரியங்கள். ரெண்டு விஷயத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு எச்சரிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த செய்தி என்ன அப்படின்ற விஷயத்தை குறித்து மாணவர் அல்ஃபஹீம் அவங்க நமக்கு விளக்குவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ளதான நாவிற்கும் இரு கால்களுக்கு இடையே உள்ள மர்ம உறுப்பிற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்ல நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்கிறார்கள். அறிவிப்பாளர் சாஹல் பின் சாத்ர் அலி, நூல் புகாரி 6474. இந்த ஹதீஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சொர்க்கத்திற்கு செல்ல ரெண்டு முக்கியமான உறுப்புகளை பாதுகாத்து ஒழுக்கமாக வச்சுக்கணும். அதில் ஒன்று நாவு, இன்னொன்று மர்ம உறுப்பு. இந்த காலத்தில் நிறைய பேர் ஈஸியாக தவறுகளை செஞ்சிடறாங்க. இந்த ரெண்டு முக்கியமான உறுப்புகளை வச்சு பொய் பேசுவது, ஆபாசமான விஷயங்களை பேசுவது, விபச்சாரம் செய்வது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவமாகும். அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த முக்கியமான ரெண்டு உறுப்புகளை பாதுகாத்து ஒழுக்கமாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்ல நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்கிறார்கள். அதனால சொர்க்கத்திற்காக பாதையை தேடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இரண்டு முக்கியமான உறுப்புகள், அதன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்ன அந்த எச்சரிக்கை நபிமொழியை மாணவர் அல்ஃபஹீம் அவங்க நமக்கு வந்து பாடமாக நடத்தினாங்க. இந்த ஒரு நபிமொழியை நமக்கு வாழ்க்கை முழுக்க பல விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்குது. தன்னுடைய நாவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம நன்மையை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் செய்கின்றோம், பல பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய செயல்களையும் மனிதர்களை செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் என்றால் இன்றைக்கி ஆபாசமான விஷயங்கள் சமூகத்தில் நிறைய பரவி இருக்குது. மொபைல் ஃபோனை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள், அவங்க எழுதக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப பொய்யான விஷயங்களும் மற்றவர்களுக்கு வந்து நோவினை தரக்கூடிய விஷயங்களாகவும் அவதூறு பரப்பக்கூடிய விஷயங்களாகவும் நிறைய சர்வசாதாரணமாக பரப்புகிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோக்கள் மூலமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்போ அவங்க மாணவர் சொல்லிக்காட்டிய அடிப்படையில் ஆபாசமான அம்சங்களை கொண்ட வீடியோக்களை வந்து பரவலாக இளைஞர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்க முடியுது. இது மாதிரியான அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த எச்சரிக்கை நபிமொழியை சற்று சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த ரெண்டு உறுப்புகளையும் நாம் ரொம்ப சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை நம்ம அதிகமாக உள்வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம அழகான முன்மாதிரியாக இந்த விஷயத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் பல்வேறு விஷயங்களில் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்காங்கன்ற அந்த அம்சத்தை விளக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பரவலாக மக்கள் வந்து முக்கியமான அந்தஸ்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் நெருக்கத்தை காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சமூகத்தில் வந்து பெரிய பெரிய பதவிகளில் உள்ளவங்க, அதிக செல்வம் படைத்தவங்க, இவங்களோடு வந்து ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடியவங்களாக, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்களை பார்த்து பழகக்கூடியவங்களாக இல்லாமல் அவங்களுடைய நற்குணத்தை பார்த்து பழகக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயதில் இருந்த குழந்தைகள்கிட்ட கூட, சிறுவர் சிறுமிகள்கிட்ட கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரொம்ப நளினமான முறையில் அன்பு பாராட்டக்கூடியவராக இருந்திருக்கிறாங்கன்ற செய்திலாம் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சிறுவர்களோடு அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து மாணவர் யஹியா அவர்கள் நமக்கு சில செய்திகளை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் மதீனாவின் ஆட்சி தலைவராகவும் விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் எளிய மக்களோடும் ஏன் சாதாரண சிறுவர்களோடும் இனிமையாக பழகுவார்கள். அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களாக இருந்த எங்களுடன் இனிமையாக பழகுவார்கள். அதே மாதிரி மற்றொரு செய்தியும் அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே சிறந்த நற்குணமுடையவராக விளங்கினார்கள். எனக்கு அபூமேர் என கூறப்படுகிற ஒரு சகோதரன் இருந்தான். அவன் அப்போது பால்குடி மறக்கடிக்கப்படுகிற பருவத்தில் இருந்தான். அவனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூமேரே, உம்முடைய சின்ன குருவி என்ன செய்கிறது என்று கேட்பார்கள். அப்போது அவன் அந்த சின்ன குருவியுடன் விளையாடு கொண்டிருப்பான். இப்படி இனிமையா பழகுறாங்க. அதே மாதிரி ஜாஃபிர் பின் சமூரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் லொஹர் தொழுகையை தொழுதேன். அதன் பின் அவர்கள் தம் வீட்டாரிடம் சென்றார்கள். நானும் அவர்களுடன் சென்றேன். அவர்களின் எதிரே சில சிறுவர்கள் வந்தார்கள். அச்சிறுவர்களின் கன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவினார்கள். என் கன்னத்தையும் அவர்கள் தடவினார்கள். அவர்களின் கையிலிருந்து குளிர்ச்சியை அல்லது நறுமணத்தை நான் உணர்ந்தேன். அப்போதுதான் அவர்களின் கையை அந்த நறுமணப் பையிலிருந்து வெளியே எடுத்தது போல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகையை முடித்த பின் தம் வீட்டாரிடம் செல்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு எதிரே அடையாளம் தெரியாத சிறுவர்கள் வருகிறார்கள். அவர்களோட கூட இனிமையாக பழகி இருக்கிறார்கள். அவர்களின் கன்னத்தை தடவிருக்கிறார்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் இனிமையாக பழகியதற்கு பல சான்றுகள் உள்ளன. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பல்வேறு மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அதில் ஒரு அம்சமாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அடிப்படையில் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஜூன் மாதத்தில் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பின் ஊடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எந்த அளவுக்கு அன்பு பாராட்டி வாழ்ந்தார்கள், பெரியவர்கள் சிறுவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சிறுவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, சிறுவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்க வாழ்வை வாழ வேண்டும் என்பதை குறித்த செய்திகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்றோம். அந்த செய்திகளைத்தான் இந்த மதர்சா மாணவர்கள் உங்களுக்கு மத்தியில் இப்போ நிகழ்ச்சியாக பேசி காட்டினாங்க. இது மாதிரியான மதர்சாக்களின் மூலமாகத்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்க அறிவை நாம் வளர்த்து கொள்ள முடியும். இது மாதிரியான மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த காலத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல தீமையான விஷயங்களை நோக்கி அவங்க நகராம இஸ்லாமிய வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து உண்மையான இஸ்லாமியனாகவே மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதனால அனைத்து மக்களும் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மதரசாக்களில் சேர்த்து இஸ்லாமிய அடிப்படையில் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற விஷயத்தை அழைப்பாக சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.